ஏழை மாணவியின் தகர கொட்டகையை தேடி வந்த ஃபார்ச்சூனர் கார். 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்திருக்கா. அது 352 மார்க் எடுத்திருக்கா. விளக்குல வச்சுதான் நாங்க படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம். இதே எங்களுக்கு கரண்ட் வசதி இருந்தா இன்னும் நான் நிறைய மார்க் எடுத்திருப்பேன். மின் வசதி கூட இல்லாத இந்த வீட்டுல படிச்சு இவ்வளவு மார்க் எப்படிமா? சொந்த நிதியிலிருந்து எம்எல்ஏ செய்த நிகழ்ச்சி செயல். அதுக்கப்புறம் ஒரு பட்டா வருமான சான்றிதழ் கரண்ட் வசதி இருந்தா 12ஆவதுல நான் அதிக மார்க் எடுத்து நான் காட்டுவேன். திருப்பனந்தாள பூர்வீகமா கொண்ட சடையப்பன் சித்ரா தம்பதி கும்பகோணத்துல விவசாய கூலி தொழில் செய்யறவங்க ஒரு சிறிய பகுதியில கொட்டகை அமைத்து தன்னுடைய குடும்பத்தோட அங்கதான் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்க கதவு ஜன்னலுக்கு பதிலா துணி தொங்க விடப்பட்ட திரைசீலை தான் கதவா அமைஞ்சிருக்கு. மின்விளக்கு மின்விசிறி எதுவுமே இல்ல. மின்சார வசதியும் இல்லாத இந்த வீட்டுல விறகடுப்பு தான் இருக்கு. இந்த குடும்பத்துல பிறந்த சந்தியா அப்படின்ற மாணவிதான் 10ஆம் வகுப்புல 352 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. இரவுல மின் வெளிச்சம் இல்லாம சிம்மலி விளக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன ஒளியிலையும் தான் படிச்சிருந்திருக்காங்களா. வசதி இல்லாத நேரத்திலேயே இந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டா இன்னும் எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க, வருங்காலத்துல நல்லா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் இவங்களுடைய வீடு தேடி வந்திருக்காங்க.